நண்பா, நம்ம நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்ம வந்து எதுக்குமே லாய்க்கு கிடையாது அப்படின்னு நினைப்போம். நம்ம எதிர்த்தாப்புல உள்ளவனை இவன் வந்து ஒரு சிறந்த மனிதன் அப்படின்னு அவனை நம்ம கம்பேர் பண்ணுவோம் நம்ம கூட. ஒன்று சொல்லவா, இந்த வாழ்க்கையில் யாருமே சரியானவங்க கிடையாது. நீங்கள் யாரை சிறந்தவங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. நமக்கு என்ன தேவை? ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கை தேவை. இந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேனோ எப்படி பண்ணுறேனோ அப்படியே நான் என்னை ஏற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம யாரை விரும்புகிறோமோ அவங்களையும் அவங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேயே அவங்கள நம்ம ஏற்றுக்கணும். நான் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நிறைய கற்பனை பண்ணி சுயத்தை இழந்துடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்கணும்னு உங்களுடைய நண்பர்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க இருக்க முடியாத பட்சத்தில் அவங்கள நம்ம வெறுக்க தொடங்கிடும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி என்னை ஏற்றுக்கணும். எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவன் எப்படி இருக்கானோ அவனை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறதுல தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது அடங்கி இருக்குது.